Can't Hurt Me by David Goggins. Introduction. David Goggins, retired US Navy officer. மோட்டிவேஷனுக்காக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற பல பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும்னா, வாழ்க்கைனா கஷ்டம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த கஷ்டங்கள் தந்த வலிக்கு அடிக்ட் ஆகி அது இன்னும் வேணும் வேணும்னு இருக்கிறதுலையே கஷ்டமான ட்ரைனிங் ப்ரோக்ராம், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங்னு எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி தனக்குத்தானே கஷ்டத்தை கொடுத்த ஒரு மனிதர் தான், இல்லை ஒரு சைக்கோ தான் இந்த டேவிட் காகின்ஸ். ஏன் இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட மைண்டில் இருந்த ஒரு பயமும், தன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நினச்ச அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணி என்னால் இது முடியும்னு சாதிச்சு தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணார். ஏன் அவர் ப்ரூவ் பண்ணணும், என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட லைஃப் அந்த மாதிரி. 6-7 வயசில் நம்ம ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு விளையாடிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த ஏஜில் இவர் அவங்க அப்பா நடத்தின பிஸ்னஸில் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், ஸ்கூலில் போய் உறங்கணும், அவருக்கு கோபம் வந்து அடித்தா அதையும் வாங்கணும். இப்படி அடிக்கும்போது ஏதாவது எக்கு தப்பாக ஓவராக அடி விழுந்து ஏதாவது ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட மருந்து வாங்க போகக்கூடாது, வலியை தாங்கணும். இந்த மாதிரி கொடுமையான ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் தான் டேவிட் காகின்ஸுடைய லைஃபு. சின்ன வயசு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, வளரும் போதாவது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கருப்பினத்தில் பிறந்ததுனால அதையே ஒரு தப்பு மாதிரி பார்க்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸும் நெய்பர்ஸுக்கும் இடையில தான் இவருடைய வளரும் பருவமும் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை வாழ கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்குற அந்த சின்ன வயசு முழுக்க பயத்திலையும் அடிதடியும் அனுபவித்து வளர்ந்தவர் தான் டேவிட் காகின்ஸ். இவர் வளர்ந்ததுக்கப்புறமா US ஏர்ஃபோர்ஸில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாரு. அடுத்து அங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா கள்ளப்பண்டம் எல்லாம் தின்னி நல்லா வெயிட்டு போட்டுட்டு கரப்பாம்பூச்சி கொள்கிற வேலையை பார்க்குறாரு. அடுத்து திடீர்னு நேவி சீலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு 106 பவுண்ட்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோகிராம் வெயிட்டு கிட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளே குறைச்சிட்டு அதில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பேட் வாட்டர் ட்ரைனிங் அது இதுன்னு அந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய கஷ்டமான ட்ரைனிங்கில் எல்லாம் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்டர்ஸை பயங்கரமாக காண்டேற்றி சம்பவம் பண்ணி விட்டுருப்பாப்புல. 1 இயரில் 3 தடவை பேட் வாட்டர் ட்ரைனிங் அட்டன் பண்ண ஒரே ஆள் இவர் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரைனிங் பீரியடில் அவரோட ஒர்க் பண்ண சில ஆஃபீஸர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் யூஎஸுக்கு நடந்த போரில் வந்து இறந்துடுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரன்னிங், மேரத்தான் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் செய்யும்போது பயங்கரமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, காலில் உள்ள எலும்பு உடஞ்சிருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவித்தாலும் குவிட் பண்ணாமல் அந்த வலியை ரிவார்டு மாதிரி நினச்சிக்கிட்டு ரேஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவார். ப்ரிப்பரேஷனே இல்லாமல் 100 மைல் ரேஸு, 24 ஹவர் ரேஸுன்னு என்ன கொலை பண்ண வெளியேண்டு யாரும் வர வேண்டாம், நானே என்னை கொண்டு போன்ற ரேஞ்சுக்கு தன்னுடைய உடம்பை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சித்திரவதை செஞ்சவர் தான் இந்த டேவிட் காகின்ஸ். இதில் ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்னன்னா, இதெல்லாம் செய்யும்போது அவரோட ஹார்ட்டில் 2 ஓட்டையும் இருந்துச்சு. இந்த ஹார்ட்டில் ஓட்டை இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எல்லாம் எப்படி பார்ப்போம், ஐயோ என் லைஃப் போச்சு அப்படின்ற மாதிரி பயப்படும். இந்த மனுஷன் அதையும் ஏதோ கோல்டு மெடல் அச்சீவ் பண்ண மாதிரி பார்க்குறாரு. அவர் எந்த மாதிரி அதை வந்து பாசிட்டிவாக எடுக்கிறாருன்னா, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்தோடு ஓட முடியுமா, இந்த நான் பண்ண சாதனைகள் எல்லாம் செய்ய முடியுமா, செய்ய முடியாது. ஆனால் என்னால் இதை சாதிக்க முடியுது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது, நான் வந்து ரொம்ப மேலே அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஆள் தான் இந்த டேவிட் காகின்ஸ். இதெல்லாம் படிக்கும்போது கூட ஆர்வக்கோளாறு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணுன்னா 1 வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே புல்லப்ஸில் கின்னஸ் ரெக்கார்டையும் பண்ணியிருக்காரு. நமக்கும் டேவிட் காகின்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒன்று தான். நாம் ஏதாவது செய்யும்போது அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வலியை வந்து நாம் வந்து ஒரு தடையாக பார்ப்போம். மேக்ஸிமம் அதனால தான் நம்ம குவிட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடும். ஆனால் டேவிட் காகின்ஸ் அதை ஒரு ரிவார்டாக பார்க்குறாரு, அதுதான் தன்னை முன்னேற வைக்குதுன்னு நம்புகிறாரு. அதனால தான் இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் அவருக்கு சாத்தியம் ஆச்சு. இவரை மாதிரி எல்லாராலையெல்லாம் இருக்க முடியாது, தேவையும் இல்லை நமக்கு. ஆனால் நாம் அச்சீவ் பண்ண ஆசைப்படுற கோல்ஸ் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு லைஃப்பை கொண்டு போகிறதுக்கும் ஒரு 10 சேலஞ்ச் ப்ளஸ் ஒரு மெசேஜை நமக்கு டேவிட் காகின்ஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு.
அதை தான் இனி நாம் பார்க்க போகிறோம். சேலஞ்ச் நம்பர் 1. இந்த சேலஞ்ச் நம்பர் 1ல் டேவிட் காகின்ஸ் உங்களை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ நீங்கள் ஒரு விஷயம் டைப் பண்ணணும். அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், ரொம்ப அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குன விஷயங்கள் இருக்கும்ல, அதை தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக, அதாவது மைன்யூட் டீட்டெயில் வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் அதை நரேட் பண்ணணும். அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அதனால் உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளானீங்க, நீங்கள் எவ்வளவு தப்பானவங்களாக இருந்தீங்க. இப்போ சிலர் இன்றைக்கி நல்லா இருப்பாங்க, பட் அந்த டைமில் பயங்கரமான ஒரு குடிகாரங்களாக இருந்திருப்பாங்க, ரொம்ப கோவக்காரங்களாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற கேவலமான பக்கங்கள், சோகமான பக்கங்கள், ரொம்ப ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு பக்கங்கள் இருக்கும்ல, அந்த பக்கத்தை ஓப்பன் அப் பண்ணி எழுத சொல்கிறாரு. அதை எழுதி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பெனிஃபிட் தான். ஒன்று, இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் கடந்து நாம் வந்திருக்கோம். அப்போது இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிளையும் என்னால் தாண்டி போக முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சிலர் லைஃப்பில் ஒரு கோலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரகிள் மூலமாக ஒரு அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த அவமானத்துக்கு ஈடாட்டு நான் இதை சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வச்சுருப்பாங்க. பட்டு சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லாமல் பல பேர் பாதி நாள்லேயே அதை மறந்துடுவாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எழுதி வச்சு உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிறதுனால உங்களுடைய அந்த கோல்லேருந்து நீங்கள் குவிட் பண்ணாமல், கண்டிப்பாக அந்த கோலை நான் சாதிச்சாகணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தை, இல்லைனா மோட்டிவேஷன், என்ன ஆனாலும் சொல்லலாம், அந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு, நிலையாக அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிடிச்சி நிற்கிறதுக்கு இந்த ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் இன்னொரு விஷயமும் அவர் பண்ண சொல்கிறாரு. அதாவது ஒருத்தவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும், இந்த இன்சிடெண்ட்டை இன்னொருத்தவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு. அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். நீங்கள் அதை கம்ஃபர்டபுளாக இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணுறதுனால எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். மேபி உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் போய் இன்னொருத்தவங்ககிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுதுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணாமல் உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பட் உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி மைண்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். சேலஞ்ச் நம்பர் 2. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் உங்களை என்ன சொல்கிறாருன்னா, கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்கள் கூட நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணாடி முன்னாடி நின்று பேசணுன்னா உடனே இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்லாம் வர மாதிரி செல்ஃப் லவ், அதாவது நான் உன்னை காதலிக்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துக்கிறதுக்காக நீங்கள் இங்கே பேசக்கூடாது. இங்கே நீங்கள் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி, உங்களுக்கு நீங்களே ஒரு கருணையே இல்லாத வழிகாட்டியாக இங்கே நீங்கள் இருக்கணும். 2வது, இந்த மிரர் டெக்னிக்கை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, உங்களுடைய கோல்ஸை எழுதி மேலே இந்த ஸ்டிக்கர் நோட்ஸ்ன்னு ஒன்று உண்டு, அந்த இதில் நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுக்கணும். அந்த வாரத்துக்கோ இல்லை அந்த மாதத்துக்கோ அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அடுத்த கோலை நீங்கள் ஒட்டி வச்சுக்கணும். ஸோ உங்களோட கோல்ஸை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காகவும் உங்களுடைய தவறுகளை உங்களுக்கு நீங்களே சுட்டி காட்டுறதுக்காகவும் இந்த கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிற டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை டேவிட் காகின்ஸ் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணார். ஒன்று, அவர் அந்த டைமில் பண்ணிகிட்டு இருந்த தவறுகளை அவருக்கு அவரே சுட்டி காட்டி திட்டுறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணார். ஒரு இடத்துல அவர் தோத்துட்டாலோ இல்லை ஒரு இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டு இருந்தாலோ அதை கண்ணாடி முன்னாடி நின்று பச்சை பச்சையான கெட்ட வார்த்தைகளில் அவர் திட்டிக்கிட்டு அவரே கேவலப்படுத்தி, நீ இதை செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்குதியா அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரியில் ஆஃபீஸர்ஸ் இந்த புதுசாக போகிற சோல்ஜர்ஸுக்கிட்ட நடந்துக்கிற மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு இன்ஸ்ட்ரக்டராக டேவிட் காகின்ஸ் அவருக்கு அவரே இருந்தார். அதனால தான் அவரால் சாதிக்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணுன்றது தான் இந்த சேலஞ்ச் மூலமாக டேவிட் காகின்ஸ் சொல்லக்கூடியது. 2வது விஷயம், இந்த வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணும்போது, இந்த மேரத்தான்லாம் ஓடும்போது அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவார்ல சில டைமில். ஏன்னா பல டைம் ப்ராக்டிஸே பண்ணாமல் தான் இறங்குவார். சில டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது இந்த வாரம் நான் இவ்வளோ ஓடி இருக்கணும் அப்படின்ற அந்த கோல்ஸை எழுதி ஒட்டி வச்சுப்பார். வெயிட் லாஸ்னால் இப்போ இந்த வாரத்தில் நான் இத்தனை பவுண்ட்ஸ் குறைக்கணும் அப்படின்றத கோலாக எழுதி ஒட்டியிருப்பார். ஸோ இதுக்காக தான் டேவிட் காகின்ஸ் இந்த டெக்னிக்கை அவரோட லைஃப்பில் யூஸ் பண்ணார். ஸோ அதே மாதிரி உங்களையும் யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணும்போது, இல்லை நீ பண்ணுறது தப்பு,
இதை நீ செய்கிறதுக்காக இங்கே பிறக்கலை அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். அதாவது உங்களுடைய நலனில் முக்கியமாக கருதக்கூடிய ஒருத்தர் எப்போவுமே உங்களை வந்து கொஞ்சம் எல்லாம் முன்னேற்ற பார்க்க மாட்டாங்க. திட்டி துப்பி கேவலப்படுத்தி தான் முன்னேற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது இன்னொருத்தராக இருக்கிறத விட நீங்களாக இருந்தீங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு இன்ஸ்ட்ரக்டராக மாறுங்க. ரெண்டாவது இந்த கோல்ஸை எழுதி ஒட்டி வைக்கிறதுக்கு, அதாவது அதிகமாகிட்டு உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். அதனால் இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து சேலஞ்ச் நம்பர் 2. சேலஞ்ச் நம்பர் 3. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் உங்களை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட் ஜோனை கண்டுபிடிங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கோ, என்னெல்லாம் பண்ணுனா உங்களுடைய வாழ்க்கை மாறும், ஒரு சின்ன லெவல்லையாவது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தோணக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு சோம்பேறித்தனப்படக்கூடிய விஷயங்களை எழுதுங்க. எழுதிட்டு அதில் ஒரு விஷயத்தையாவது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி ரன்னிங் போகிறது ஒரு நல்ல ஹேபிட், எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணும். ஆனால் ரன்னிங் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மடியாக இருக்கும். நமக்கு வந்து நிம்மதியாக உறங்கலாமே, எதுக்கு காலையில் கஷ்டப்பட்டு ஓடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். காரணம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து நிம்மதியாக உறங்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விஷயமும் வரும். அப்படி வரும்போது இதை நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒரு மைல் தூரம் நான் இன்றைக்கி ஓடுவேன் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல் நாள் ஓடுங்க, ரெண்டாவது நாள் ஓடுங்க. இது உங்களுக்கு பழக ஆரம்பித்து ஈஸியாக இருக்கே அப்படின்னு தோணும்போது அதை 2 மைலாக மாற்றணும். திரும்ப அந்த 2 மைல் பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை 3 மைலாக மாற்றணும். இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கப்பட்டு போகும்போதெல்லாம் அதோடைய நெக்ஸ்ட் லெவலை நீங்கள் ரீச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவலை நீங்கள் ரீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது உங்களுக்கு எப்போவுமே இருக்காது. அது எப்போவுமே டிஸ்கம்ஃபர்ட் ஜோனாகவே மாறிட்டுருக்கும். இன்னொன்று அதனால் உங்களுடைய லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இந்த ரன்னிங், ஜாகிங் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் எழும்பி பெட்ஷீட் எல்லாத்தையும் மடக்கி வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி நீட்டாக ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வரணும். ஏன்னா இது எல்லாமே மைக்ரோ லெவலில் உங்களை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களை முன்னேற்றி கொண்டு போகிற விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களால் செய்ய முடியாது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனில் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும், உங்களை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும். அப்படின்றதுக்காக தான் இந்த சேலஞ்சை டேவிட் காகின்ஸ் உங்களுக்கு தந்திருக்காரு. சேலஞ்ச் நம்பர் 4. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு காம்படிட்டிவான ஒரு சிச்சுவேஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சிச்சுவேஷனில் உங்களுடைய ஆப்போனண்ட் யார்? பலருக்கு டீச்சராக இருப்பாங்க, சிலருக்கு பாஸாக இருப்பாங்க, சிலருக்கு அவங்களுடைய கிளைண்ட் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து, அதாவது உங்களை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், வேலை சொல்லியே சாகடிக்கக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் வந்து எதிரியாக பார்க்காம ஒரு ஆப்போனண்ட்டாக பாருங்கள். அப்படி நீங்கள் ஆப்போனண்ட்டாக பார்க்குறவங்களை எந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க தரக்கூடிய வேலைகளை ரொம்ப சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வேலைகளை சரியாக செஞ்சு முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. இன்னும் கிளியராக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நீங்கள் எதிரியாக நீங்கள் அவங்கள நினச்சி அவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறதோ இல்லை சண்டைக்கு நிற்கிறதோ, இல்லைன்னா அதையும் தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு, இல்லைன்னா அந்த வேலையை விட்டு போகிறது, ஸ்கூலை விட்டு மாறுறது, இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்கை கரெக்டாக முடித்து உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்க ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு உங்களை பார்த்து பயம் வரும், இல்லைன்னா பிடிச்சி போகும். இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெயிச்சிட்ருப்பீங்க, அவங்க தோத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க என்னால் இவனை வந்து டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவன் டாமினேட் பண்ணுறதுக்காக சொன்ன அந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது டாமினேட் பண்ணவனையே நீங்கள் டாமினேட் பண்ணலாம். அதுக்காக தான் டேவிட் காகின்ஸ் இந்த
சேலஞ்சை நமக்கு தராங்க. இதை டேவிட் காகின்ஸ் அவரோட லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து ஒரு ட்ரைனிங்கில் இருக்கும்போது அங்கே இருந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவரை ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணுவாங்க. அதில் இருந்த பல பேர் தோற்ற இடத்துல இவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல வந்து அந்த கஷ்டமான ஒர்க்கெல்லாம் செய்வார். இத்தனைக்கும் கால் வந்து பிரேக் ஆன சுச்சுவேஷனில். ஸோ இந்த மாதிரி அவர் சிரித்து பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக காண்டாக்கி விட்டுருவார். ஸோ அதை தான் உங்களையும் செய்ய சொல்கிறாரு. உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பாஸாக டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற ஒர்க்கை நீங்கள் செஞ்சு முடிங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மூக்குடைஞ்சு நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி சூப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்போது உங்களுடைய லீடர் இருப்பாங்கல்ல, அவங்க உங்களை பாராட்டுவாங்க. அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட மூக்கு உடஞ்சிப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களோட எதிரியை நீங்கள் ஜெயிக்கும்போது நீங்களும் முன்னேறி இருப்பீங்க, உங்களோட எதிரியை நீங்கள் தோக்கடிச்சிருப்பீங்க. அதை தாண்டி கோபத்தை வெளிக்காட்டுறதுனாலையோ இல்லைனா நீங்கள் அங்கே குவிட் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுனாலையோ யாருக்கு என்ன லாபம்? அதனால தான் டேவிட் காகின்ஸ் இந்த சேலஞ்சை உங்களுக்கு தந்திருக்காங்க. சேலஞ்ச் நம்பர் 5. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவலைசேஷன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேஷன் மோடெல்லாம் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விசுவலைசேஷன் அப்படின்றது அந்த ஃபஸ்ட் ரேங்க், அந்த ஒரு ரேங்க் நீங்கள் யோசிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆர் ஃபஸ்ட் ரேங்க் ஆர் ஏதாவது ஒரு கோலை நீங்கள் சாதிக்கிற தருணம், அந்த ஒரு எண்டை நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு கடினமான சூழ்நிலைகளை தாண்டி போகணும் அப்படின்றதையும், அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டேவிட் காகின்ஸ் இங்கே சொல்லக்கூடிய ஒரு சேலஞ்ச். இது ஏன் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு பேச்சு போட்டியில் பங்கேற்கிறேன்னா உடனே நம்ம எல்லாம் நினச்சி பார்க்குறது, பேச்சு போட்டியில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். பட் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஃபியர்னால் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம திக்கிட்டா அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்காது. இதுவே நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போதே அந்த ஸ்பீச்சை ஒரு முறை உங்கள் மைண்டில் நீங்கள் பேசுகிற மாதிரி விசுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக்கப் ஆகுது அப்படின்றத நீங்களே உங்கள் கண்ணால் உங்களோட மனக்கண்ணால் உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய மனக்கண்ணால் நீங்கள் பார்க்குற அந்த ஒரு தருணம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த லைனில் நான் ஸ்ட்ரக்கப் ஆகிறேன், ஸோ இந்த லைனை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும், இந்த லைன் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ இதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றத உங்களோட மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். இப்படி எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத உங்கள் மைண்டுக்கு நீங்கள் முன்கூட்டியே சொல்கிறதுனால நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் மைண்டு ப்ரிப்பேராக இருக்கிறதுனால அந்த இடத்த ரொம்ப சிரமப்படாமல் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் உங்களுக்கு தரும். அதுக்காக தான் டேவிட் காகின்ஸ் இந்த விசுவலைசேஷன் டெக்னிக்கை உங்களை யூஸ் பண்ண சொல்கிறாரு. பட் டேவிட் காகின்ஸ் இந்த விசுவலைசேஷன் எங்கே யூஸ் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் மேக்ஸிமம் மலை மேலே ஓடும்போது கால் ஒடிஞ்சு போவோம், கால் ஒடிஞ்சாலும் நான் டேப் போட்டுட்டு ஓடுவேன், கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், ஆனாலும் நான் ஓடிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அவருடைய உடம்பில் வலி அதிகமாக அனுபவிக்கிற மாதிரி தான் அவர் வந்து விசுவலைஸ் பண்ணுவார். அதுக்காக நீங்களும் அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்றதையும் அண்ட் எண்டிங்கில் நீங்கள் அச்சீவ் பண்ணுற அந்த ஒரு தருணத்தையும் மட்டும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் இது உங்களோட மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும். ஸோ இந்த சேலஞ்சை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விஷயம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி. சேலஞ்ச் நம்பர் 6. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் உங்களை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, ஒரு குக்கி ஜாரை க்ரியேட் பண்ணுங்கள். குக்கி ஜார் அப்படின்னா என்னென்னா, டேவிட் காகின்ஸோட சின்ன வயசில் அவங்க வீட்டில் ஒரு குக்கி ஜார் இருக்குமா, அந்த குக்கி ஜாருக்குள்ளே நிறைய மிட்டாய்கள் இருக்குமா. இவருக்கு ஏதாவது ஒரு மிட்டாய் தேவைன்னா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் பாட்டிலுக்குள்ளே கைவிட்டு எடுத்து கொடுப்பாங்களாம். அந்த ஜாருக்குள்ளே அவங்க எடுத்து கொடுக்குற அந்த மிட்டாய் வந்து என்ன மிட்டாய் வரப்போகுதுன்னு தெரியாது. பட் அதை வாங்கும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட், எந்த மிட்டாய் கிடைக்க போகுது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் தான் அவருக்கு வந்து அது பயங்கரமாக அது ஸ்வீட்டாட்டு மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே டெக்னிக்கை நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கு அவர் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறாரு. அது என்னென்னா, ஒரு குக்கி ஜாரை எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயங்களை எழுதி அதுக்குள்ளே ஒரு பேப்பரில் எழுதி அப்படியே போட்டு வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணணும்.
அதாவது உங்களுடைய பாஸ்ட் சக்ஸஸ், அதுக்கப்புறமா அதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி ஜெயித்த விஷயம், அதுக்கப்புறம் ஒரு தவறான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்தது, இந்த மாதிரி நீங்கள் மேம்படுத்திக்கிட்ட உங்களுடைய வெர்ஷன். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அந்த ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒரு தருணம். இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிட்டீங்கல்ல, உங்களை முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு காட்டினீங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த குக்கி ஜாரில் நீங்கள் எழுதி போடணும். இது எப்படி என்னுடைய சக்ஸஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓடுறீங்கன்னா 1 மைல் தூரத்தை நான் இன்றைக்கி ஓடிட்டேன், ஸோ சக்ஸஸ்ஸாக. அதுக்கப்புறம் 2 மைல், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓடுற தூரத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு குவிட் பண்ணிடலான்னு தோணும், இல்லை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை வரலாம். இந்த மாதிரி வரக்கூடிய மனப்பான்மையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இந்த குக்கி ஜாரில் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனது, அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்ட் சக்ஸஸை எடுத்துச்சு படிக்கும்போது அது உங்களுக்கு மோட்டிவேஷன் தரும். ஸோ அந்த மோட்டிவேஷன் ஃபீலாக மாறி உங்களுக்கு திரும்பவும் உங்களுடைய கோலை நோக்கி ஓடுறது ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் டேவிட் காகின்ஸ் இந்த குக்கி ஜாரை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் எதுவுமே சக்ஸஸ் பண்ணதில்லை, நான் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் யோசித்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்பீங்க, உட்காந்து யோசிச்சா தெரியும். ஆனால் உங்களுடைய பார்வைக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம், அதனால அது உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். பட் சின்னது பெருசுன்னு பார்க்காம எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்களோ, எதுலெல்லாம் நீங்கள் எக்ஸலண்ட்டாக செயல்பட்டீங்களோ, எந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனீங்களோ எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதி அந்த குக்கி ஜாரில் போடுங்க. மோட்டிவேஷன் இல்லாத டைமில் அதை எடுத்து படிங்க, மோட்டிவேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். சேலஞ்ச் நம்பர் 7. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் உங்களை என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்குல்ல, இந்த சாப்டரில் டேவிட் காகின்ஸ் சொல்லக்கூடிய சேலஞ்ச் என்னென்னா, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு திரை போட்டிருக்கீங்கல்ல, இதெல்லாம் என்னால் முடியாது வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு திரை இருக்குல்ல, அந்த திரையை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் டேவிட் காகின்ஸ் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டேவிட் காகின்ஸ் வந்து 1999 தான் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். அதாவது ஒரு 297 பவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்தது ஒரு 150 பவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு 3 மாதத்துக்குள்ளே குறைச்சார். ஸோ அந்த ஜேர்னியில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது 1999 ஸ்டார்ட் பண்ணார். அப்படி அவர் ஃபஸ்ட் டைம் ஓடும்போது அவர் ஒரு 1/4 மைல் தான் ஓடிருப்பார் முதல் ரனில். அதுக்கப்புறமா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி ஒரு 2007 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 39 மணி நேரத்துக்குள்ளே 205 மைல் ஓடி இருந்தார். இந்த ப்ராக்ரஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயோ இல்லை இன்னைக்கு உறங்கி நாளை காலையில் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷ உழைப்பு தான் இந்த ஒரு ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய உடம்பு அதுக்கு பழக 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 அந்த ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் அப்படின்னு இந்த நம்மளுடைய ஜிம் ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ராக்ரஸிவ் ஓவர்லோடை நீங்கள் கொடுக்க தான் நீங்கள் மேலும் மேம்பட்டுட்டே இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 5 புஷ்அப்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது அதை 6ஆக மாற்றுங்க, 7ஆக மாற்றுங்க, 8ஆக மாற்றுங்க. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெப்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் கழியும் போது 100, 105, 150 எல்லாம் அசால்ட்டாக உங்களால் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உட்கார்ந்து இருந்துட்டு 100 புஷ்அப்ஸ் எல்லாம் என்னால் எடுக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்கிறத விட வாரத்துக்கு 5 புஷ்அப்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா 1 இயருக்குள்ளே 100 புஷ்அப்ஸ் அடிக்கிறது ஈஸியான ஒரு விஷயம். இதே மாதிரி எல்லா துறைகள்லையும் நீங்கள் எந்தெந்த துறைகளெல்லாம் மேம்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த துறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயின் பண்ணுற அந்த ஒரு அளவு டைமையோ இல்லைன்னா இன்னும் ஹார்டராக அதை புஷ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டே இருப்பீங்கன்றது தான் டேவிட் காகின்ஸ் இந்த சேலஞ்ச் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து பெயினாக இருக்குது, சோம்பலாக இருக்குது, எதையுமே பார்க்காதீங்க. நீங்கள் வந்து புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு போங்க. உங்களோட திறமையை முழுசாக வெளிக்கொணர விடாமல் தடுக்கக்கூடிய அந்த திரையை கிழிச்செறிங்க அப்படின்றது தான் இந்த சேலஞ்ச் மூலமாக டேவிட் காகின்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சேலஞ்ச் நம்பர் 8.
இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் இதில் டேவிட் காகின்ஸ் வந்து உங்களை என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, ஷெடியூல் பண்ண சொல்கிறாரு. ஒரு பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் ஒரு பிளானை க்ரியேட் பண்ணணும். பட் இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து நார்மலாக நான் இத்தனை மணிக்கு ஓடுவேன் அப்படி இப்படின்னு போடாமல், முதல்ல ஒரு வாரம் டைம் எடுத்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, நார்மல் ரொட்டீன் என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு நார்மல் ரொட்டீனை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ரொட்டீனில் நீங்கள் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அங்கே எல்லாம் புதுசாக ஒரு ஆக்டிவிட்டியை கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள், ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை மணிக்கு நான் எழும்பினேன், இவ்வளோ டைமுக்குள்ளே நான் வந்து பாத்ரூம் போயிட்டு பல்லு தேய்ச்சிட்டு வந்தேன், இந்த டைமுக்குள்ளே நான் குளித்தேன், இந்த டைமுக்குள்ளே நான் எக்ஸசைஸ் பண்ணேன், இந்த டைமில் நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன், இந்த டைமில் பாதியில் நான் இந்த ஆப் யூஸ் பண்ணேன், இந்த டைம்லன்னு ஒவ்வொரு டைம்லேயும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத எழுதுங்க. இப்படி நீங்கள் எழுதி வச்சு பார்க்கும்போது எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். இப்போ மொபைலை கொண்டு பாத்ரூமுக்கு போகிறவன் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வர வேண்டிய வேலையை 15 நிமிஷம் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அங்கே வேஸ்ட் பண்ணுறான்ல. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி டைம் எக்ஸ்ட்ரா ஆகிறதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகிற டைம் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த டைம் எல்லாம் கட் பண்ணி யூஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸுக்கும் புதுசாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தோணாது. இதுவே நீங்கள் திடீர்னு உங்களோட ரொட்டீன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய ஹேபிட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, திடீர்னு நான் இந்த ஹேபிட்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கும்போது அதை உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுவே இப்படி உங்களோட டெய்லி ரொட்டீனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே பூந்து எங்கெங்கே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக ஹேபிட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக அந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ 2வது வாரத்தில் அந்த ஹேபிட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2வது வாரத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுலேயும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற 3வது வாரத்தில் உள்ளது தான் உங்களோட ஆக்சுவல் ஷெடியூல் பிளான். இந்த பிளானை பர்ஃபெக்டாக நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த பிளானை போட்டிங்களோ அந்த பிளானை ஈஸியாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு டேவை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டெய்லி ரொட்டீனை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணுங்கள் அப்படின்றது தான் டேவிட் காகின்ஸ் இந்த சேலஞ்ச் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சேலஞ்ச் நம்பர் 9. இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் டேவிட் காகின்ஸ் சொல்கிறது இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சேலஞ்ச் கிடையாது. இது அவரை மாதிரியே கிறுக்குத்தனமான ஒரு சிந்தனை உள்ளவங்களுக்கு தான் சரியான ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு நார்மலான பர்சன்ஸுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அதில் தனித்துவமான ஒரு நபராக நீங்கள் தெரியணும். அந்த மாதிரி தனித்துவமான ஒரு நபராக நீங்கள் மாறும்போது உங்களை சுற்றி அந்த தனித்துவமான நபர்கள் எல்லாருமே சேருவாங்க. நீங்கள் எதில் தனித்துவம் பெற்றிருக்கீங்களோ அதே தனித்துவமான ஆட்கள் சேருவாங்க. அவங்களில் தனித்துவமான ஆளாக நீங்கள் மாறணும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி பேச்சாளர்கள் ஒரு குரூப் சேருவாங்க. அந்த பேச்சாளர்களில் சிறந்த பேச்சாளராக நீங்கள் இருக்கும்போது சிறப்பான பேச்சாளர்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து அது ஒரு கேங்காக மாறும். அப்படி சேரும்போது அவங்களில் சிறந்த பேச்சாளராக நீங்கள் மாறணும். ஏன் இப்படி மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் தன்னைத்தானே மெருகேற்றிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. உங்கள் ஃபீல்டு சார்ந்த எந்த ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் அந்த குரூப்பில் சிறந்தவராக நீங்கள் இருக்கணும். சிறந்தவராக இருக்கணும்னா நினச்சவன் எல்லாம் சிறந்தவராக இருக்க முடியாது. கடினமாக உழைக்கிறவனால மட்டும்தான் சிறந்தவனாக இருக்க முடியும். ஸோ சிறந்தவனாக இருக்கணும்னா கடினமாக உழைக்கணும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ சிறப்பான ஒரு இடத்துல இருப்பீங்க. சிறப்பான இடத்துல இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் சிறப்பான இடத்துல இல்லைனாலே ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, நீங்கள் உங்களை மெருகேற்றலை அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒருக்கா புகழ் வெளிச்சம் கிடச்சிருச்சு, இதுவே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு புகழ் அப்படின்றது நிலையான ஒரு இது கிடையாது. அந்த புகழுக்கு நீங்கள் அடிமையாகி அப்படியே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆகாது, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகவும் மாட்டீங்க. இதுக்கு பதிலாக அந்த புகழ் வெளிச்சம் எனக்கு நிரந்தரமாக வேணும்னா அதிகமாக நான் இன்னும் உழைக்கணும்னு புகழுக்கு அடிமையாகாமல் உழைப்பை அதிகமாக போட்டு இன்னும் நாலேஜை கெயின் பண்ணி இன்னும் முயற்சி அதிகமாக கொடுத்து உங்களை நீங்களே மெருகேற்றிக்கணுன்றதுக்காக தான் இந்த சேலஞ்சை டேவிட் காகின்ஸ் சொல்கிறாரு. பட்
அவருக்கே தெரியும் இது எல்லாருக்கும் சூட்டபிளான ஒரு சேலஞ்சு கிடையாது, பல பேருக்கு அது விருப்பமும் கிடையாது அப்படின்றது அவர் தெரிஞ்சு தான் அவரை மாதிரியே ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சேலஞ்ச் நம்பர் 9. சேலஞ்ச் நம்பர் 10. இந்த சேலஞ்சில் டேவிட் காகின்ஸ் நம்மக்கிட்ட என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் அனுபவித்த ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபெயிலியர் மூமெண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த ஃபெயிலியரில் இருந்த நல்ல விஷயங்கள், கண்டிப்பாக எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த தருணத்தில் இருந்த நல்ல விஷயங்கள், ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துல நாம் கோட்டை விட்டோன்றதையும் சேர்த்து எழுதுங்க. இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் எழுதணும். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, என்னதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, எதில் எல்லாம் நம்ம வீக்காக இருந்தோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா இந்த அக்கௌண்டபிலிட்டி மிரர், குக்கி ஜார் டெக்னிக், அதுக்கப்புறமா இந்த 40% ரூல், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தீவிரமாக இருக்கணும்னா, நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக அதை நம்ம ஜெயிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த டெக்னிக் அவர் எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, கின்னஸில் வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அது 3rd அட்டம்ப்டில் அவர் ஜெயிச்சார். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி எந்த இடத்துல அங்கே வீக்காக இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது தான் உங்களோட வீக்னஸ் குறைஞ்சி நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். ஸ்ட்ரென்தன் ஆனால் தான் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். எவ்வளவு டைம் எடுத்துக்கணுன்றது உங்களுடைய ஒரு சொந்த விருப்பம். பட் டேவிட் காகின்ஸ் சொல்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த அட்டெம்ப்ட் பண்ண முடியுமோ அந்த அட்டெம்ப்ட்டு ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பண்ணி முடிக்கணும், ரொம்ப நாள் காலத்தை நீட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்னுடைய கருத்து என்னென்னா, ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அந்த ஷார்ட் டைமுக்குள்ளே கரெக்டாக முடிக்க முடியும்னா நீங்கள் உடனே அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும்னா டைம் எடுத்துக்கோங்க. பொறுமையாக கிறிஸ்டல் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் சாதிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான் இந்த புக்கில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இந்த 10 சேலஞ்சஸை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னாலே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய கோலெல்லாம் அசால்ட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பட் இதை தாண்டி இன்னொரு அட்வைஸையும் சொல்கிறாரு டேவிட் காகின்ஸ். அந்த அட்வைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னென்னா, வாட் இஃப் அப்படின்ற ஒரு அட்வைஸ். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம போகும்போது எல்லாருமே நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒன்றால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நக்கலாக சிரிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நம்மளை டிஸ்கிரிமினேஷன் பண்ண தான் செய்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு எதிராட்டு பேசுகிறதோ இல்லை கோவப்படுறதோ இல்லைன்னா மனம் தளர்ந்து போகிறதோ தேவையில்லை. அந்த நேரத்தில் அவங்க சொன்னதை ஏற்றுவாங்க. ஆனால் அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். ஒருவேளை என்னால் அதை சாதிக்க முடிஞ்சால் அப்போவும் அவங்களால எந்த விதமான ஒரு இம்பேக்டும் நம்மளுக்கு க்ரியேட் ஆக போகிறதில்ல. பட் நாம் ஒரு விஷயத்தில் சாதிச்சிருப்போம். அப்போ எது நமக்கு முக்கியம்? ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்குறது தான் முக்கியம். ஸோ அந்த வாட் இஃப், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா என்ன அப்படின்னு மட்டும் யோசித்து உங்களோட கோல் நீங்கள் பார்த்து ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச எவ்வளோ பெரிய சாதனை வேணாலும் சாதிக்கலாம். அப்படின்றது தான் டேவிட் காகின்ஸ் ஃபைனலாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்.